ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் ஒரு எம்எஸ்டி. இன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்டும் சாத்தனூர் டேம் போகலான்னு முடிவு பண்ணி நாங்கள் போயிட்டோங்க. திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு சாத்தனூர் டேம் போகிற பஸ்ஸை பார்த்து ஏறிட்டோங்க. அங்கேருந்து சாத்தனூர் டேமுக்கு 35 கிலோமீட்டர் போனோம். நாங்களும் ஒரு வழியாக சாத்தனூர் டேம் போயிட்டு சாத்தனூர் டேம் என்ட்ரன்ஸுக்கு போயிட்டோம். ஒரு ஆளுக்கு 5 ரூபா டிக்கெட் ப்ரைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே பார்க்கெலாம் இருந்துச்சு. நாங்கள் எல்லா பார்க்குமே சுற்றி பார்த்தோம். முதல்ல எடுத்தோமே இந்த கிருஷ்ணர் பார்க்கு தான் இருக்குது. இதுதான் கிருஷ்ணர் பார்க்கு, பார்த்தாலே தெரியும். அது கிருஷ்ணர் பார்க்கு முடிஞ்சதும் நாங்கள் பக்கத்தில் இருக்க சயின்ஸ் பார்க்குக்கு போனோங்க. சயின்ஸ் பார்க் உண்மையாகவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது எல்லாமே இருந்துச்சு. குழந்தைங்களை கூட்டு போனால் ஹாப்பியாக விளையாடுவாங்க. சயின்ஸ் பார்க்கில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஆனால் ஒரு பொருள் மட்டும் உடஞ்சிருந்துச்சி. இந்த ஹோட்டல் வந்து பச்சை வேலி தெரிகிற மாதிரி இருக்குது கைஸ். அது எங்கே இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அது அந்த மேலே இருக்க வேலி தான் தெரியல. ஆமாம், அது திரும்ப வரும்போது இது நான் ஏபிசி டிஎன்னு இதை பிடி. ரெண்டு பக்கமும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த பொருள் எல்லாமே ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட பொருள் தான். அந்த பார்க்கில் வந்து ஏகப்பட்ட ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட பொருளாக இருந்துச்சு. இது நல்லா இருக்கா? அடுத்து இது என்னன்னு தெரியல. இது அடியோடைய சாப்பிட்டுக்கிறாங்க. இது பந்து போட்டு விளையாடுற விளையாட்டு காசு. ஆனால் அங்கே பந்து தான் இல்லை. சவுண்டு இப்படி பியானோ மாதிரியா நினச்சேன். ஜி அப்படியே அங்கே ஃபோட்டோ போஸ்ட் நீ போ மேலே மேலே. போடுறோம். இங்கேருந்து 2 கம்பி அறுத்துட்டுக்கிறாங்க. தட்டுவோம் 2 தட்டுறோம். மஜாப்பா மஜாப்பா. இதான் ஐஸ்காரரு பொறுமை சார். சிவா ஏதோ ஏபிசிடி மாதிரி இருக்கு. இந்த கை வச்சுக்க அது என்னன்னு படிப்பா. ஏதோ போட்டா யூஎம்மா அது பொட்டாட்டோலாம் வைக்கிறாங்க. அப்பா இதெல்லாம் நம்ம செட் ஆகும்ப்பா சாமி. தெரியல என்னென்ன. இப்போ நீங்கள் பார்த்துன்னு முதல்ல இப்போ கண்ணாடியில் செஞ்சது, 2வது இருக்கத்து மெட்டலில் செஞ்சது, 3வது இருக்கத்து அலுமினியத்தில் செஞ்சது. இது 3த்தில் அலுமினியம் தான் காய்ச்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அந்த இடத்தில் தொங்கும் கொடை. ஹாய். அங்கெல்லாம் கை பிடிக்கூடாது, ஏடியில் மட்டும்தான் கை பிடிக்கணும். என்ன நீ சீட்டிங் பண்ணுற? ஏறண்டா நீ வேண்டா தம்பி. நீ ஏறா தம்பி, நீ ஏறா. ஐயோ சிலமே ஊந்துரும் படுக்குதியா. ஏய் விழுந்துட போறடா. ஏய் பின்னாடி போய் புடுறா, விழுந்துட போறான்டா. காய்ஸ், நம்ம பார்க்லேருந்து வெளியே வரும்போது மழை வேறு வந்துடுச்சு. இப்போ நம்ம டேம் கிட்ட தான் போயின்னு இருக்கோம். இங்கே வந்து தெரியும்னு நினைக்கிறேன் காய்ஸ். அதாவது சாப்பிட்டு நீங்களே பாருங்கள். அங்கே வந்து போட் ரைட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு எதில் தான் சாத்தனூர் டேம் இருக்குது. நம்மளும் போட் ரைட் போகலாம் தான் இருக்கோம். ஆனால் ரொம்ப பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க ஏற்கனவே. இல்லை நம்மளுக்கு கிடைக்குமான்னு வேறு தெரியல. ஸோ கைஸ், ஒரு வேளை நம்ம பெடல் போட் ஓட்டுறதுக்கான என்ட்ரன்ஸ் வந்துவிட்டோம். இங்கே தான் நம்ம டிக்கெட் வாங்கணும். இது முதல்ல 2 பேருக்கு வந்துருக்காங்களே, இவங்க தான் டிக்கெட் வாங்கணும். ஒரு ஆளுக்கு 40.
அவங்க உங்கள்கிட்ட அனுப்பிச்சி விட்றாங்க பொண்ணு. போட்டிங் போங்க, டிக்கெட் போங்க. ஸோ காய்ஸ், நம்ம ஓட்டுறது பெடல் போட்டுருந்தாலும் நம்ம ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்கேருந்து சாத்தனூர் டேம் பார்க்க சூப்பராகவே இருந்துச்சு. ஆனால் நீங்களும் சாத்தனூர் டேம் வந்து போட் ரைடிங் பண்ண போகிறோன்னா ஒரு மாஸ்க் எடுத்துகிட்டு வந்து. ஆனால் ஒன்றா தண்ணி தான் வரல, தண்ணி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்று அதுதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. ரொம்ப அதிகமாக பண்ண நார்மலாகவே பேசு. ஆக்சுவலாக உனக்கு பேச சொன்னேன், அதுக்குன்னு ரொம்ப அவார்டு கொடுக்குற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க. நான் ப்ரோ பண்ணுறது டேம் கிட்ட வந்தோடனே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இப்போ நம்ம டேம் மேலே தான் ஏற போகிறோம். அந்த படிக்கட்டு வழியாக தான் இப்போ நம்ம மேலே ஏறி போக போகிறோங்க. ஒரு வழியாக டேம் மேலே ஏறி வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த வழி போகலான்னு பார்த்தா கேட்டாக இருந்துச்சு. டேம் மேலேருந்து வியூலாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அந்த வியூலாம் நானே கட்ராக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ காசு நம்ம டேம் மேலே கீழே இறங்கி வந்துட்டோம். அக்வாரியத்துக்கிட்ட வந்துட்டோம். அக்வாரியம் வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபா ப்ரைஸ் பண்ணுறாங்க. உள்ளே இருக்க மீன்லாம் சூப்பராக வச்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தடதடவென ரயில் வரும் சத்தம் எதிரொலிக்குது இருதயம் மொத்தம். படபடக்குது அவளிமை கொஞ்சம், அடைமழையினில் நனையுது நெஞ்சம். அவன் அடித்திடும் விசில் ஒலிகளில் கசல் கவிதையின் சாயல். தேன் குடித்தது போல் திருந்தேனே, பிரமிடுகளின் அருகினில் ஒரு சிறிய எறும்பினை போல அவள் எதிரினில் நான் உணர்ந்தேனே. நடவென ரயில் வரும் சத்தம் எதிரொலிக்குது இருதயம் மொத்தம்.